அன்று நான் யாழ் நகர் சென்றிருந்தேன். நல்லூரின் மணற்பரவில் தூரம் தூரமாய் அந்த கனவுலகில் என் அன்றைய வாழ்வின் முகவரியை தேடி இன்று நான் கனவுகளில் வாழ்ந்திருப்பதோ. அது ஒரு வசந்த நேரம், இனிய எந்தன் தாய் நாட்டில் என் பாதையை கண்டுபிடிக்க நான் தொலைதூரம் பயணித்து தொலைந்த காலங்களின் தொன்மையை தேடினேன். நல்லூர் கோவிலில் மாலை நேரமணி ஒலித்தது. மக்களின் கூட்டம் அது ஏன் மறைந்தே போயிற்று? என் கண்களில் பட்ட மான்விழிகளின் ஆழம் எனக்கு மட்டுமே தெரியும். இன்று நான் கனவுகளில் வாழ்ந்திருப்பதோ. மெல்லிய கருமைக்குள் இசைத்த கருவிழிகளின் இசை வீணையாய் செவிகளில் ஒலித்தது அதிசயமே. சூரிய அஸ்தமனம் தூக்கமற்ற கண்களின் செந்நிறமாய் ஜொலித்ததுவே. மரத்தடியில் மணிக்கணக்காய் நிகழ முடியா நிற்காமிய கனவுகளை பேசியதும் அது ஒரு இளமையின் ஊஞ்சலோ. அன்னையோடு தந்தையும் சுற்றி நின்ற இரத்த சொந்தங்களும் இறுக்கி அணைத்த நெருக்கம் காலத்தின் சுழற்சியோடு கழன்று போன யதார்த்தம். அடுத்தொரு மேடை, அதில் ஒரு காட்சி, அழிந்து போன ஓவியமாய் நான் கண்ட அந்த யாழ் நகரின் நினைவுகளோ. அகன்று போன யாழ் நகர் கடந்து போன காலங்களுக்குள் தொலைந்து போன உறவுகள் திரும்பி வர முடியாது உணர்ந்தேன். ஓ யாழ் நகரே, என் நகரே, இனிமையான நினைவுகளை மட்டும் இறுதி வரை இதயத்தில் வாழவிடு. யாழ் நகரே, என் நகரே, இனிமையான நினைவுகளை மட்டும் திரும்பி வரை இதயத்தில் வாழவிடு. ஓ யாழ் நகரே, என் நகரே, இனிமையான நினைவுகளை மட்டும் இறுதி வரை இதயத்தில் வாழவிடு. அண்ணாமலை வாழருணாசலரும் கைலாச பிள்ளையாரும் நல்லூர் கந்தனும் காத்திடுவார் காவலரண்களாய். ஓ கனவுகள்